ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 8 வந்து எடுத்த வீடியோ தாங்க. உமன்ஸ் டே அன்னைக்கு. அப்லோட் பண்ண தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. அன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு லீவ் இருந்துச்சு. ஸோ, நான் வந்து டெல்லிக்கு போயிருந்தேங்க. டெல்லியில பிரகதி மைதான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹார் ஃபுட் எக்ஸ்போ வந்து நடக்குது. அத அட்டெண்ட் பண்ணலான்னு தான் போனேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கர்ஸ் வில்லாலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து அந்த மாரி சான்ஸ் கிடைச்சது. அது பார்க்க தான் நான் போனேன். எங்க வீட்லேருந்து ஆட்டோ புடிச்சு, அங்கேருந்து மெட்ரோ புடிச்சு, மெட்ரோல இருந்து நான் இன்னொரு ஆட்டோ புடிச்சு பிரகதி மைதான் வந்து அந்த பாரத் மண்டப் அங்க வந்து ரீச் ஆனேங்க. இங்க தாங்க G20 மாநாடு நடந்துச்சு. நான் போறதுக்குள்ளயே கிளாஸ் வந்து பாதி முடிஞ்சிருந்துச்சு. இந்த டால் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யா போத்தினேனி மேம் பண்ணாங்க. இவங்களோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ண தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராம்லாலா, குக்கிங் மந்த்ரா சங்கீதா குக்கிங் மந்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஃபேமஸான கேக் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராம்லாலாவ வந்து அப்படியே தத்ரூபமா வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இத முடிச்சுட்டு நான் வேன்வுட்டனோட அவுட்லெட்டுக்கு தாங்க போயிருந்தேன். அங்க நெறைய சாக்லேட்ஸ் வந்து இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேன்வுட்டனோட ஹெட் செஃப்ங்க. இவர மீட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்தேன். இவர ஆல்ரெடி நான் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, 2M பிராண்டு, மோடு, ட்ரோபோலைட்டு, ரிச் பிராண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அவுட்லெட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து பார்த்தோம். நெறைய டிசைன்ஸ், நெறைய ஃப்ளேவர்ஸ் வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த செஃப்ங்க. ஃப்ரீ டெமோஸ் வந்து குடுத்துட்டுருந்தாங்க. எல்லாமே அட்டெண்ட் பண்ணி, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப அழகா டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேனுட்டனோட செகண்ட் சைட் ஆஃப் இதுக்கு ஷாப்புக்கு தான் நான் போயிருந்தேங்க. அங்கே வந்துட்டு சுத்தி பார்க்குற மாரி இருந்துச்சு. நெறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பல்கா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்க அவங்களலாம் வந்து பேசிகிட்ருந்தாங்க. அது முடிச்சுட்டு நான் ரிச் பிராண்டோட அவுட்லெட்டுக்கு தாங்க போயிருந்தேன். ரிச் பிராண்ட் தாங்க என்னோடய ஃபேவரெட் விப்பிங் க்ரீமு. அதில வந்து இப்போ புதுசா வந்து என்ன ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெமோ குடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அங்கேயும் ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து எனக்கு இருந்துச்சுங்க. அதையும் அட்டெண்ட் பண்ணேன். எப்படி விப்பிங் க்ரீமில் வந்து பாட் மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்க்க போனோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நான் கேக்கோலஜி ஈவெண்ட் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் பெங்களூரில். எனக்கு வந்து இதுவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே அது கிடையாதுங்க. இங்கே பேக்கிங் மட்டும் இல்லாமல் ஃபுட் ரிலேட்டடான A to Z எல்லாருடைய பிராண்டும் வந்து டிஸ்ப்ளே வச்சுருந்தாங்கங்க. எப்படின்னா, அ ஒரு ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தேவையான பேக்கிங்லேருந்து எல்லாமே இருக்கும். அப்புறம் மறுபடியும் வேனுட்டன்ல வந்து எனக்கு ஒரு குக்கி கிளாஸ் இருந்துச்சு. வேனுட்டனோட பிராண்ட் அம்பாசிடரான அதித்தி மேமோட தான் நான் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி செல்ஃபி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, பேக்கர் ஃபேண்டஸில திவ்யா போத்தினி மேமோட ஃபவுண்டன் ஃபிகரிங் கிளாஸ் இருந்துச்சுங்க. அதையும் அட்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே எனக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ரீசனபிளா தோணுனதுனால, அங்கேயும் நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வெட்டிங் கேக் ஆர்டிஸ்ட் அஸ்தா மேம் அவங்க கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜோதி லக்ஷ்மி இவங்க வந்து ஈரோட்லேருந்து வந்திருக்காங்கங்க. இவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். நம்ம தமிழ் ஆளுங்கிற பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும்ல. அதை முடிச்சு ஃபுட் கோர்ட் தாங்க போனேன். நான் வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃப்ரூட்ஸு அப்புறம் சம் பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கிட்ஸ் காலி பண்ணிட்டாங்க. சரி ஓகே எனக்கு மார்னிங் டைம் இல்ல லஞ்ச் எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு. அதனால் இங்கேயே சாப்பிட்லான்னு வந்து பார்த்தா ப்ரைஸ் வந்து செம்மையா இருந்துச்சுங்க. ரொம்ப ஹையா இருந்துச்சு. தோசை வந்து பார்த்திங்கன்னா ₹250 மசால் தோசை. காஃபி வந்து பார்த்திங்கன்னா 150. ஸோ வேறு ஆப்ஷன் இல்ல. கிட்ஸ் வேறையும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அத சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்தது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இங்க வந்து ஃபுல்லா பேக்கிங் மெட்டீரியல்ஸுங்க. கீழ வந்து ஈட்டபிள் ஐட்டம்ஸ் வந்து நெறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அந்த நம்ம பேக்கிங்க்கு, டிசைனுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் இருந்துச்சு. ஓம் கிராஃப்ட் ட்ரஸ்டபிளான இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் கிராஃப்ட்டுங்க. அவங்க கிட்ட வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அப்புறம் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நெறைய பேர் அந்த ஃபுட் மாரி எல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களா, அவங்க கிட்டலாம் நின்னு ஃபோட்டோஸ் எடுத்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட இந்த மாரி வெளிய வந்து நம்மள வந்து நாமளே கொஞ்சம் வெளிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6:30 போல நாங்க வெளிய வந்தோங்க. வெளிய வந்துட்டு ஒரு சோடா சாப்பிட்டுட்டு கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்ன கொஞ்சம் மெயின்டெயின் பண்ண தான் கஷ்டமா இருந்துச்சு. சோடா சாப்பிட்டு நல்லா எனர்ஜி ஏத்திட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு மெட்ரோ மறுபடியும் ஏறிட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. நாங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்குள்ள 9:30 ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.